பாஜக கூட்டணிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே அஸ்திரமா பயன்படுத்துறாங்க. அந்த வஸ்திரம் இந்த தேர்தல் எடுபடாது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனியா ஒரு கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி ஒரு தனியா ஒரு கூட்டணி அமைக்காமல் இருந்தால் திமுக கூட்டணி 40 இடங்களை வெற்றி பெற்றிருக்குமா? எந்த டிராபிக்காவது போலீஸ் இருக்காங்களா? போலீஸ் இருக்க மாட்டான். எங்க இருப்பான்னா ஒரு வேலை வச்சு வழியில் நிற்பான். ஊது. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி சிறந்த ஆட்சியா, ஸ்டாலினுடைய ஆட்சி சிறந்த ஆட்சியா? எடப்பாடி பழனிசாமி ஆட்சி ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு சாதாரண குக்கிராமத்தில் பிறந்த ஒரு விவசாயி முதலமைச்சராக்கி இருக்கு அதிமுக. ஆனால் ஸ்டாலின் அவருடைய குடும்பம் கருணாநிதியினுடைய மகன் என்பதால் அவர் முதலமைச்சர் ஆக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நீ பொதுச்செயலாளர் இருக்க, நாளைக்கு நான் வர முடியும், அமைச்சராக வர முடியும், முதலமைச்சராக வர முடியும் சொல்லக்கூடிய ஜனநாயக உரிமை இருக்கு. ஆனால் திமுகவில் அது இருக்கா? திமுகவில் இருக்க ஒரு சீனியர் தலைவர் துரைமுருகன் உள்பட யாருமே நான் முதலமைச்சர் ஆவேன் அல்லது துணை முதலமைச்சர் ஆவேன் சொல்லக்கூட முடியாது. சொன்னாவே அவங்க வந்து விரட்டப்படுவாங்க. இவர் கூடவே விமானத்துல போறாரு, இவர் கூடவே இங்கிருந்தே வாங்கிட்டு போறாங்க. இறங்கின உடனே கொடுத்துட்டு அதை வந்து வெக்க இல்லாம போட்டு அதை விளம்பரப்படுத்துறாங்க. இது நம்ம பயன்படுத்தணுன்றதுக்காக அவர் வெளிநாட்டு பயணத்தை பயன்படுத்துறாரு. ஆனா இவர் என்ன செய்யறாரு? அங்க போய் நான் சைக்கிள் ஓட்டினேன், நான் பொறி போட்டேன். கருணாநிதி போனாலும் அவருடைய மகன் ஸ்டாலின் வடிவில் அந்த தீய சக்தி இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கு. Q7 நேயர்களுக்கு வணக்கம். CM 2026 இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்க போற விருந்தினர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள் தான். அவர்கள் கிட்ட அதிமுக அவருடைய நிலைப்பாடுகள் பத்தியோ, எதிர்வரப்போற 2026 தேர்தல் களம் யாருக்கு சாதகம் பாதகம் இது மாதிரி பலதரமான விஷயங்கள் பேச போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். சார், இன்றைய ஒரு விஷயமே பேசும் பொருளா இருக்கிறது 2026 தேர்தல் சாதகம் யாருக்கு பாதகம் யாருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். உங்களோட பார்வையை பொறுத்த மட்டும் என்ன நினைக்கிறீங்க? யார் தடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறத தடுக்க முடியாது. இன்றைக்கு ஏறத்தாழ 155 தொகுதிகளில் அவர் தன்னுடைய பிரச்சாரத்தையே முடிச்சிட்டாரு. இன்னைக்கு மற்ற கட்சிகள்லாம் இப்போதான் வியூகம் வகுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அவர் களத்தில் இறங்கி தன்னை வந்து முதலமைச்சராக பிரகடனப்படுத்திக்கிட்டது மட்டும் இல்லை, மக்கள் ஏற்றுக்கொண்ட முதலமைச்சராக இன்னைக்கு மக்கள் அவரை ஏற்றுக்கிட்டு அவருடைய கூட்டங்களுக்கு எழுச்சியோடு இன்னைக்கு வராங்க. இன்னைக்கு அவருடைய சுற்றுப்பயணம் தொடக்கத்தில் எவ்வளோ வேகத்தோடு இருந்ததோ அதை விட கூடுதல் வேகம் இன்னைக்கு எடுத்திருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் எல்லா தொகுதிகளிலும் மக்கள் தன்னெழுச்சியாக வந்து அவர் தான் அடுத்த முதலமைச்சர்னு அவர்கிட்ட கோரிக்கைகள் வைக்கிறாங்க. அவரும் அதை வந்து உணர்ந்துக்கிட்டு இன்னைக்கு மக்களோடு அவர் முழுமையான ஒரு ஆதரவை பெற்ற ஒரு மாபெரும் தலைவராக இந்த தேர்தல் இன்னும் 7-8 மாதம் இருக்கிற நிலையில், தேர்தல் அறிவிப்பு கூட வராத நிலையில் இன்னைக்கு ஏறத்தாழ ஒரு 70 விழுக்காடு பிரச்சாரமே முடிச்சிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராவதற்கு மக்கள் விரும்புகிறாங்க. ஏன்னா அவருடைய 4.5 ஆண்டு கால ஆட்சியினுடைய பலன்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. அதை அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதனுடைய தாக்கம் அவங்ககிட்ட இருக்கு. அதனால் இந்த 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சியினுடைய அவலங்களையும் அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க சொல்ல எடப்பாடி பழனிசாமி ஒரு சரியான முதலமைச்சராக அவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் பணியாற்றியிருக்கிறாருன்னு உணர்கிறாங்க. இவரை நம்ம இழந்துட்டோன்ற வருத்தம் இன்னைக்கு ஒவ்வொரு மக்கள் மனதிலையும் எதிரொலிக்குது. அதனுடைய விளைவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அடையும். அதில் எந்த ஐயமும் இல்லை. இதை தடுக்கின்ற சக்தி தமிழ்நாட்டில் யாருக்கும் இல்லை என்பதுதான் உண்மை. சரிங்க சார், இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் வந்து காலமான சமயத்தில் தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை வந்து அந்த அதிமுகவினுடைய ஆட்சியை காப்பாற்றினது பாஜக அல்ல, 122 எம்எல்ஏக்கள்னு டிடிவி வந்து அறிக்கை விட்டுருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த டிடிவி தினகரன் போன்ற ஒரு துரோக கும்பலிடமிருந்து போராடுகிற போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசு எங்களுக்கு ஒரு தொல்லை கொடுக்காம இருந்ததே ஒரு ஆதரவு தான். ஏன்னா இங்கே திமுகவினுடைய தொல்லை ஒரு பக்கம், எதிர்ப்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த துரோக கூட்டத்தினுடைய தொடர் பாதிப்புகள் கூட இருந்துக்கிட்டே குடி வெட்டிகிட்டு இருந்த அந்த குடிப்பறிக்கும் கும்பலிருந்து போராடி இந்த ஆட்சியை
முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்திட்டு இருக்கும்போது மத்திய அரசும் ஒரு தொல்லையாக மாறாமல் ஒரு இணக்கமான அரசாங்கம் இருந்ததுனால தான் பல்வேறு நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டில் கொண்டு வர முடிஞ்சுது. இன்றைக்கு 11 மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் காவிரி பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளிலும் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு எடப்பாடியார் எடுத்த முயற்சிகளுக்கு அவங்க ஆதரவாக இல்லைனாலும் எதிர்ப்பாக இல்லை. அதனால் எல்லா திட்டங்களையும் முழுமையாக செயல்படுத்த முடியுது. நீங்கள் பெருசாக நினைக்க ஒன்றும் பெருசாக எது ஒன்று வேணாம். இந்தியா முழுக்க எந்த மாநிலத்தில் ஒரு வருஷத்தில் 11 மருத்துவக் கல்லூரி உருவாக்கியிருக்காங்க? தமிழ்நாட்டில் எந்த காலத்தில் உருவாக்கியிருக்காங்க? ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் அதை செய்து காட்டிருக்காங்கல்ல. நிச்சயமா சார். ஏன்னா அந்த 7.5% இடஒதுக்கீடுல எனக்கு எத்தனை ஏழை மாணவர்கள் மருத்துவம் படிக்கிற ஒரு கனவை வந்து இன்னைக்கு நனவாக்கி இருக்காங்கிறத பார்க்க முடியுது. இப்போ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 7.5 விழுக்காடு வந்து சாதாரணமா வந்துடல. இன்னும் சொல்ல போனா அப்படி ஒரு திட்டம் வருன்ற கற்பனை யாருக்குமே இல்லை. கற்பனையாக கூட நினைச்சு பார்க்கல. ரெண்டாவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வாக்குறுதியாக அதை தரல. அது மட்டும் இல்லாம எந்த கட்சியும் அப்படி ஒரு கோரிக்கை வைக்கவே இல்லை. எந்த சிந்தனையாளரும் அப்படி ஒரு நிவாரணம் இதுல இருந்து கிடைக்கும், இந்த நீட் பாதிப்புல இருந்து தமிழ்நாட்டை விடுவிப்பதற்கு இப்படி ஒரு நிவாரணம் கிடைக்கும் நினைச்சு பார்க்கல. ஆனா ஒரு சாதாரண குக்கிராமத்தில் பிறந்த ஒரு ஏழை விவசாயியாக இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அந்த சிந்தனை வந்தது. அந்த சிந்தனை வந்து 7.5 விழுக்காடு அரசு பள்ளிகள், கிராமப்புற மாணவர்களுடைய கல்வி, மருத்துவ கல்வி அந்த சட்டத்தை கொண்டு வந்தபோது அன்றைக்கு இருந்த கவர்னர் கூட அதை ஏற்றுக்கல. மத்திய அரசினுடைய ஒப்புதல் அதுக்கு இல்லாததுனால அந்த சட்டத்தை வந்து கவர்னர் அதை காலதாழ்த்தினார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சட்டத்தை நிறைவேற்றிய தீர்வேன் என்று சபதம் விடுத்து செய்தவர் எடப்பாடி பழனிசாமி. இன்னும் சொல்ல போனால் அந்த சட்டத்தை அமுல்படுத்துறதுக்கு அந்த சட்டத்தினுடைய ஒரு மசோதாவை அதை நிறைவேற்றின சட்டமன்றம் நிறைவேற்றினால் கூட கவர்னர் கையெழுத்து போட்டால் தான் அது சட்டமாக்க முடியும். அதுதான் நம்முடைய சட்டத்தினுடைய நிலை. ஆனால் கவர்னர் கையெழுத்து போடலை. கவர்னர்கிட்ட அதை வந்து கவர்னர் அதை வந்து இடப்புல போட்டு வச்சுட்டாரு. இப்படி பல முறை வந்து கோரிக்கை வச்சாங்க, அமைச்சர்கள் போய் கேட்டாங்க, முதலமைச்சர் கேட்டார், அப்பவும் அவங்க அதை கவனிக்கலை. அதுக்கு பிறகு கவர்னருடைய கையொப்பம் இல்லாமல், அனுமதி இல்லாமல் அந்த சட்டத்தை கெசட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி. அந்த துணிச்சல் அவருக்கு இருந்தது. ஒரு கவர்னருடைய அனுமதி இல்லாமல் அந்த சட்டத்தை அமுல்படுத்தின பிறகு அதுக்கப்புறம் 5 நாள் கழித்து தான் வந்து கவர்னர் அதில் கையெழுத்து போட்டு அந்த சட்டமாச்சு. அதனால் அவர் ஒரு சாதாரண ஒரு பாமரத்தனமான ஏழை விவசாயியாக இருந்து என்றைக்கும் விவசாயியாக இருந்தால் கூட சட்டத்தில் தெளிவு பெற்றவராக இருந்ததுனால தான் அது செய்ய முடிஞ்சுது. இது வரைக்கும் வந்து ஒரு மத்திய அரசினுடைய விருப்பமின்மை இருந்த போதும், கவர்னருடைய அனுமதி கிடைக்காத போதும் அதை சட்டமாக்கி அதை வந்து இன்றைக்கு அந்த கிராமப்புற ஏழை மாணவர்கள் பயன்பெறுகின்ற வகையில் அந்த சட்டத்தை கொண்டு வந்தார். அந்த சட்டம் அமலுக்கு வந்ததுனால தான் இன்றைக்கி வந்து ஏறத்தாழ ஆண்டுக்கு ஒரு 600-700 கிராமப்புற அடிப்படை வசதிகள் கூட அடைய முடியாத ஒரு கிராமத்தில் இருக்கின்ற ஒரு ஏழை குடியானவன் வீட்டு குழந்தை இன்னைக்கு மருத்துவராக முடியுது. அது கூட அந்த சட்டத்தை அமல்படுத்த சொல்ல அவங்களுக்கு மருத்துவ கல்விக்கு அனுமதி கிடைச்சி பள்ளியில் அவங்கள வந்து இடம்பெறாங்க. ஆனால் அவங்களுக்கு அரசாங்கம் நிர்ணயித்த அந்த கட்டணத்தை கூட கட்ட முடியாத நிலைமையில் அவங்க ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு குடும்பத்தினுடைய குழந்தை வந்து மருத்துவக் கல்லூரி 7.5 விழுக்காடால் அந்த பலன் பெற்றால் கூட அந்த பலனை அவங்க அனுபவிக்கிறதுக்கு அவங்க கல்விக்குரிய கட்டணம் கட்டணும். அவங்க வந்து தங்கி படிக்கிறதுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும். அந்த கட்டணத்தொகையை எல்லாவற்றையும் அரசாங்கமே கட்டணும் ஒரு அரசாணை வெளியிட்டு இன்னைக்கு ஒரு பைசா செலவு இல்லாமல் ஒரு எங்கேயோ ஒரு மூடையில் இருக்கிற ஒரு அடிப்படை விவசாயி கூலி தொழிலாளியினுடைய குழந்தை இன்னைக்கு மருத்துவராகுது. ஏறத்தாழ ஒரு 3000-4000 பேர் இது வரைக்கும் அந்த சட்டத்தினால பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் எந்த இதுலையும் பார்க்க முடியாது. இன்றைக்கும் அதில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். ஆனால் இவர் எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போனார்னு வச்சுங்க, அங்கே வந்து அந்த நாள் பலன் பெற்ற அந்த குழந்தை வந்து ஆசீர்வாதம் வாங்குது.
ஒரு முதலமைச்சர்கிட்டயோ இல்லை அமைச்சர்கள்கிட்டயோ வந்து வாங்க அந்த ஆசீர்வாதம் வாங்குறது இயல்பு, அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சி தெரிவிக்கிறது இயல்பு. ஆனால் அரசாங்கத்தில் இல்லாத அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அந்த மகிழ்ச்சியை உங்களால தான் நான் படிக்கிறேன்னு சொல்றேன்னு சொல்ல இதை விட ஒரு சிறந்த அரசுக்கு என்ன சான்று வேணும்? உண்மை சார், உண்மை. இப்போ அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டில் 2026 அதாவது இரட்டை இலையுடன் கூடிய தாமரை மலர்ந்தே தீரும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க. அப்போ அதிமுகவும் பாஜகவும் கூட்டணிக்கு வரப்போறத அவங்க சூசகமா சொல்லியிருக்காங்களா? இல்லைங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கிறது. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். இன்றைக்கி ஊடகங்கள் அவங்க மனம் போன போக்கில் இது பிரிஞ்சிரும் சிதைஞ்சிரும் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது எதுவுமே கிடையாது. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கிறது என்பது எந்த மாற்று சிந்தனையும் இல்லை. அது மட்டும் இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கின்றதுலையும் எந்த மாறுபட்ட எண்ணமும் இல்லை. ஆட்சி அமைப்பதற்குரிய அத்தனை வியூகங்களையும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வகுக்கப்படுன்றதுல எந்த வியூகமும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், முதலமைச்சர். அதை ஏற்றுக்கொள்ளுபவர்களோடு மட்டும்தான் கூட்டணி என்றதில் எந்த விளக்கமும் தேவையில்லை. அது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. இது எல்லாமே இந்த கூட்டணி வந்து இந்திய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்றதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. இப்போது இந்த நீங்கள் திமுக ஆட்சி என்று சொல்கிறாங்க, ஐஎன்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்கல்ல, அதில் என்ன மாறுபட்ட கருத்து வர முடியும்? அது மாதிரி இது தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணின்று நாங்கள் சொல்கிறது அல்லது ஊடகங்கள் சொல்லிச்சுன்னா இதில் என்ன? இப்போ இங்கே அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணின்னாலும் அது தேசிய ஜனநாயக கூட்டணி தானே. அது இப்போ மற்ற மாநிலங்கள்ட்ட இருந்து பார்க்குறவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. அதனால இங்கே கூட்டணி ஆட்சி, ஆனால் தனித்து பெரும்பான்மைகள். நீங்கள் கூட்டாட்சின்னு சொன்னாவே அது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஈக்குவல் ஷேர் வாங்கி அவங்க நின்னாங்கன்னு வச்சுங்க. இப்போ அதிமுக பாரதிய ஜனதா கட்சி 2 கட்சி மட்டுமே கூட்டணின்னு பேசுகிறாங்க. அது உண்மை இல்லாத மாறப்போகுது, நிறைய கட்சி சேரப்போகுது, அது வேற. ஆனால் அப்படி தான் எடுத்துட்டா கூட இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுறதுக்கு இணையாக பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட போகிறது இல்லை. அவங்க இந்த கூட்டணி இருக்காங்க, நாங்கள் அவங்களோட இருக்கிறோம், அவங்க எங்களோட இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு 2 பேரும் சேர்ந்து கூட்டாட்சி அமைக்கணும்னா அப்போ 2 பேரும் ஈக்குவலாக தானே இருப்பாங்க. அதனால அது சந்தேகம்லாம் இன்னைக்கு திமுகவினுடைய ஊடகங்கள், திமுகவினுடைய அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற ஊடகவியலாளர்கள் இது உருவாக்குகின்ற ஒரு பிம்பம். இந்த பிம்பம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்ததை சிதைப்பதற்காக இது சொல்ற இது. ஏன்னா இந்த கட்சி எப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து விட்டது என்ற செய்தி, கூட்டணி அமைத்து விட்டது என்ற செய்தி தெரிஞ்சவுடனே திமுகவுக்கு தோல்வி என்றது உறுதியாகி போச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கு நீங்க பெரிய விளக்கம் கூட பார்க்க தேவையில்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக ஒரு கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி தனியாக ஒரு கூட்டணி அமைக்காமல் இருந்தால் திமுக கூட்டணி 40 இடங்களை வெற்றி பெற்றிருக்குமா? இந்த பலம் அவங்களுக்கு கிடைச்சிருக்குமா? ஆக இந்த பலம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த முடிவால் கிடைச்ச பலமே தவிர அது உறுதியான பலம் இல்லை. ஒரு நாங்க 2 அணியா இருந்தா அவங்க வெற்றி பெற்றாங்க. இப்போ ஒன்னா சேர்ந்துட்டோம், ஈக்குவல் ஃபைட்ன்றதையாவது ஏத்துக்கணும்ல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்து அதிமுகவை யாரும் ஏத்துக்க மாட்டாங்கன்னு திசை திருப்புறாங்க. இது வந்து அவங்க பிரச்சார யுக்தியை தவிர அவங்க வியூக வகுப்பாளர்கள் வகுத்து தருகின்ற அந்த இந்த யுக்தி தானே தவிர இதுல எதுவும் உண்மை இல்லை. நீங்க ஒரு கண்ணை மூடிட்டு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியும் தனியாக ஒன்னா போட்டிட்டு இருந்தா திமுக இந்த வெற்றியை பெற்றிருக்காது. ஏறத்தாழ நாங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 இடமாவது வெற்றி பெற்றிருப்போம். அவங்களுக்கு ஒரு சரியான போட்டியாளராக இருந்திருப்போம். நான் 40 இடத்துல வெற்றி பெற்றவன் கூட நான் கணக்கு சொல்ல. அப்பவே இவங்களுடைய வெற்றியினுடைய அந்த 40 வெற்றின்ற இது அவங்க அடைஞ்சிருக்க முடியாது இல்லை. அதனால அவங்க வந்து இப்போ இந்த கூட்டணி வந்து இது சேர்ந்தது அவங்களுக்கு தோல்வின்றதை உறுதிப்படுத்திட்டு இருக்கு. அதனால அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம
அவங்க முடிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கு அவருடைய தேர்தல் வியூகம், அதனுடைய வேகம், இதையெல்லாம் அவங்கள திசை மாற வச்சுட்டு இன்றைக்கி உளவுத்துறை தருகின்ற செய்திகள், அவங்களுடைய யுக்தி வகுப்பாளர்களுடைய கருத்து கணிப்புகள் எல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரவாகவும் புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு வெற்றி முகமாகவும் இருக்குது என்று தெரிவிக்கிறாங்க. அதனுடைய விளைவு இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த கட்சியை இந்த வெற்றியை தடுக்கணும்னா இந்த கட்சியை பலகீனப்படுத்தணும், இந்த கூட்டணியை பலகீனப்படுத்தணும். கட்சியை பலகீனப்படுத்தணும்னா இந்த பாஜக கூட்டணிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே அஸ்திரமா பயன்படுத்துறாங்க. அந்த வஸ்திரம் இந்த தேர்தல் எடுபடாது. அவங்க எதை நினைச்சு அதிமுகவை பலகீனப்படுத்தணும்னு நினைச்சாங்களோ அது இந்த தேர்தலில் வெற்றி பெறாது. ஏன்னா இது நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவை யார் ஆளணும், நரேந்திர மோடி தொடரணுமா அவர் ஆட்சி இருக்கணுமான்றதுக்கான தேர்தல். அதுல அந்த போட்டியில நாங்க எதுலையும் ரெண்டு கருத்தையும் நாங்க ஏத்துக்கல. எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கிறது, இது வலிமையாக இருக்கிறது. எங்களுடைய பலம் என்னன்றதை காட்டுறதுக்கு 21% வாக்குகளை பெற்று நாங்கள் எங்களை நிரூபிச்சிட்டோம். அதுக்காக தான் தேர்தலில் போட்டிட்டோமோ தவிர இந்த நரேந்திர மோடி வேண்டுமா வேண்டாமான்ற கேள்விக்குள்ள நாங்கள் போகலை. இப்போ என்னன்னா ஸ்டாலின் வேண்டுமா வேணாவா, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி சிறந்த ஆட்சியா, ஸ்டாலினுடைய ஆட்சி சிறந்த ஆட்சியா? எடப்பாடி பழனிசாமி ஆட்சி ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு சாதாரண குக்கிராமத்தில் பிறந்த ஒரு விவசாயி முதலமைச்சராக்கி இருக்கு அதிமுக. ஆனால் ஸ்டாலின் அவருடைய குடும்பம் கருணாநிதியினுடைய மகன் என்பதால் அவர் முதலமைச்சராக்கப்பட்டிருக்கிறார். அவர் கருணாநிதியினுடைய பேரன் என்பதால் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருக்காரு. இன்னைக்கு திமுகவில் கருணாநிதி குடும்பத்தை தவிர வேற யாரும் முதலமைச்சராவோ துணை முதலமைச்சராவோ வர முடியாதுன்றதில்ல. யாராவது திமுகவில் இருக்க ஒரு சீனியர் தலைவர் துரைமுருகன் உள்பட யாருமே நான் முதலமைச்சராவேன் அல்லது துணை முதலமைச்சராவேன் சொல்லக்கூட முடியாது. சொன்னாவே அவங்க விரட்டப்படுவாங்க. அது ஆக ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு வாரிசு முறை ஆட்சின்றது அது. இங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம், யார் வேணா பொதுச் செயலாளர் ஆகலாம்ன்றதுனால இங்க ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காங்க. ஓகே சார், அப்போ நீங்களே சொல்லிட்டீங்க ஒரு குடும்ப முறை ஆட்சி தான் இங்க நடக்குது அப்படின்ட்டு. இந்த குடும்ப முறை ஆட்சியிலையும் சில விஷயங்கள் சிறப்பானதாகவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில பேசவும் படுது, சில விஷயங்கள் ஃபெயிலியர்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் யாரோ ஒருத்தர் வர முடியும். இன்னைக்கு நீ பொதுச் செயலாளர் இருக்க, நாளைக்கு நான் வர முடியும், அமைச்சராக வர முடியும், முதலமைச்சராக வர முடியும் சொல்லக்கூடிய ஜனநாயக உரிமை இருக்கு. ஆனா திமுகவில் அது இருக்கா? கிடையாது. ஆக அப்போ இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தையும் அவங்க மதிக்கல அல்லது அதை பைபாஸ் பண்ணி கடந்த ஆட்சி முறைக்கு போறாங்க, மன்னர் ஆட்சி முறைக்கு போறாங்க. மன்னர் ஆட்சியில தான் அப்போ அரசராக இருந்தா மகன் இளவரசராக இருப்பாரு. அது மன்னராட்சி முறை. அந்த மன்னராட்சி முறையெல்லாம் கடந்துதான் நம்ம குடியரசு ஆட்சி முறை ஜனநாயக ஆட்சி முறைக்கு உலகம் முழுக்க திரும்பி இருக்கு. ஆனா இவங்க பின்னோக்கி போறாங்க. ஒரு அரசியல் கட்சி நான் வெற்றி பெற்று என் மகனை முதலமைச்சர் ஆக்குவேன்னு சொல்லி ஒரு கட்சி அது ஜனநாயக கட்சின்னு எப்படி எடுத்துக்க முடியும்? ஓகே சார், அடுத்தபடியா விஜய் ஒவ்வொரு இடத்துக்கும் இப்போ ஒரு பிரச்சாரத்துக்கும் பொதுக்கூட்டத்துக்கும் போறாரு. போகிற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக மட்டுமே கடுமையா சாடுறாரு, விமர்சிக்கிறாரு. ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் சார், சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது வரைக்கும் அதிமுக எந்த ஒரு இடத்துல ஒரு டச் கூட பண்ணதில்லை. ஒருவேளை இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அதிமுகவுக்கு தாவேக்காவுக்கு ஏதாவது கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஸ்டாலின் அரசிலிருந்து நாட்டு மக்களை, அதுதான் எங்களுடைய கோஷமே. பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொல்ற கோஷமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். மக்களை மீட்போம், தமிழகத்தை காப்போம். அப்போ நாங்கள் மக்களை மீட்பதற்கும் தமிழ்நாட்டை காப்பதற்கும் யார் ஆதரவு தந்தாலும் நாங்கள் ஏற்க தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு என்னன்னா திமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சரி, புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் சரி, திமுக ஒரு தீய சக்தி, அதை அரசிலிருந்து அகற்றுகின்ற வரை ஓய மாட்டேன்னு சொன்னதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கையாகவே இருந்தது. அது ஒரு காலத்தில் முடியல, அது அம்மா காலத்தில் தொடர்ந்தாங்க. அது தொடர்ந்து இன்னைக்கு
இன்றைக்கு என்ன எடப்பாடியார் காலத்தில் அது வளர்ந்தது. இன்றைக்கு மறுபடியும் கருணாநிதி போனாலும் அவருடைய மகன் ஸ்டாலின் வடிவில் அந்த தீய சக்தி இன்றைக்கி விஸ்வரூபம் எடுத்திருக்கு. அதனுடைய கிளைகள் இன்றைக்கு தோன்றி விடுதிகள் வந்து உதயநிதி ஸ்டாலினாகவும் இன்பநிதி இன்னைக்கு மாறி இருக்கு. இதை தடுக்க வேண்டிய கடமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அத்தனை பேருக்கும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் விசுவாசிகளுக்கும் புரட்சித் தலைவர் அம்மா விசுவாசிகளுக்கும் எப்பவும் இருக்கு. அதனால எங்களுடைய கடமையை இந்த தேர்தலில் நிறைவேற்றுவோம். அதுக்கு இந்த தேர்தலோடு திமுகவை துடை தெரிவது தமிழ்நாட்டினுடைய தேவை. ஒரு ஜனநாயகத்தை கூட நம்பாமல் மன்னராட்சி முறையை வந்து திணிக்க விரும்புகின்ற இந்த தீய சக்தி திமுக கம்பெனியை விரட்டி அடிக்கிறதுக்கு இன்னைக்கு முழுமையாக வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதனுடைய விளைவு தான் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்த கூட்டணி. அது மட்டும் இல்லாமல் எங்கள் திமுகவை எதிர்க்கின்ற எல்லோரோடும் கூட்டு செய்வதற்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. அரசியலில் வந்து எதுவும் நிரந்தரம் இல்லை, எதுவும் நிரந்தர பகையும் இல்லை, நிரந்தர நட்பும் இல்லை. அதே சமயம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. திமுகவை தவிர யார் எங்களோடு வந்தாலும் நாங்கள் ஏற்றுப்போம். ஓகே சார், இப்போ எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கும்போது வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு, வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்துட்டு வந்தாருன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் போயிட்டு வந்திருக்காங்க. இந்த 2 முதலமைச்சர்கள் 2 பேர் ஆட்சியில் இருந்தப்போ யாருடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் அதிகப்படியான வளர்ச்சி தமிழகத்தில் இருந்தது? நீங்க சுற்றுப்பயணம் அதிக போனதுன்னு பார்த்தீங்கன்னா, அது குழந்தை கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க. ஸ்டாலின் தான் அதிகமாக போயிருப்பார். 5-6 முறை போயிட்டு வந்துடுறாரு. இன்னும் ஏதோ உலகத்தில் பார்க்காத நாடு இருந்தால் இன்னும் இந்த இடைப்பட்ட ஏன்னா கடைசி முறைன்றதுனால ஒரு 5-6 மாதத்துக்குள்ளே போனாலும் போவார். 2வது ஸ்டாலின் போன அத்தனை பயணத்தில் அவர் குடும்பத்தோடு போனார், தனி விமானத்தில் போனார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது அவரும் வெளிநாட்டுக்கு போனார். அவர் போக சொல்ல அங்கே போய் கால்நடை பண்ணையை பார்வையிட்டார். அங்கே இருக்கிற கால்நடைகள் ஏன் இவ்வளோ அதிகமாக பால் உற்பத்தி செய்து அதனுடைய தரம், அதனுடைய வளர்ச்சி, இதையெல்லாம் பார்த்து இப்படிப்பட்ட ஒரு கால்நடையை வந்து நம்ம விவசாயிகளுக்கு அதை கொண்டு வரணும்னு அந்த திட்டத்தை வந்து முழுமையாக பார்வையிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது தலைவாசலில் கால்நடை பூங்கா, ஏசியாவிலேயே வந்து சிறந்த கால்நடை பூங்காவாக அதை உருவாக்கினார். அதை கூட இவங்க ஆட்சிக்கு வந்து அதை திறக்காமல் இருந்தாங்க. அப்புறம் பல முறை சட்டமன்றத்தில் கேட்டதுக்கு பிறகு அறகுறையாக திறந்து வச்சு அதை முழுமையாக செயல்பட வரல. ஆக அங்கே போய் அந்த தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்தணுன்றதுக்காக அவர் வெளிநாட்டு பயணத்தை பயன்படுத்தினார். ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, அங்கே போய் நான் சைக்கிள் ஓட்டினேன், நான் பொறி போட்டேன், இது வந்து ஒரு முதலமைச்சர் வேலை இல்லை. 2வது இப்போ நான் பேசினா நிறைய நேரம் ஆகும், அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ கூட அவர் ஜெர்மன் போனாருன்னா இவர் என்ன இங்கே இருக்கிற தொழில் நிறுவனம் அதை விரிவாக்கத்துக்கு அங்கே போய் ஒப்பந்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இங்கேயே கூப்பிட்டா போட போகிறாங்க. ஆனால் இவர் வெளிநாட்டு போகிறதுக்கு, குடும்பத்தோட போகிறதுக்கு, தனி விமானத்தில் போகிறதுக்கு ஒரு காரணமாக அதை பயன்படுத்துகிறாரே தவிர இவருக்கு எந்த விதமான இந்த பயணத்தால் எந்த பலனும் இல்லை. புரட்சி தலைவி அம்மா இருந்தப்போ கூட உலக வர்த்தகர்களை அனுப்பிச்சு தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையிலே நடத்தினாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நடத்தினாங்க. அதே மாதிரி திமுக ஆட்சியும் நடத்திருக்காங்க. நீங்கள் இதையெல்லாம் சாதிக்க முடியாத ஒன்று இவர் பயணத்தால் சாதிச்சேன்னு சொல்கிறது தான் ஒரு நகைச்சுவையாக இருக்குது. நீங்கள் நான் இன்னும் கேட்குறேன், ஒரு முதலமைச்சராக இவர் போகிறாரு, அரசு முறை பயணம் தனி விமானத்தில் போகிறாரு. எந்த நாட்டிலேயாவது அங்கே இருக்கிற அரசு பிரதிநிதியோ அமைச்சர்களோ அதிபர்களோ யாராவது ஒருத்தர் அவர் சந்திச்சிருக்காங்களா, அவரை பேசுகிறாங்களா? இவரே 4 பேரை கோட்டு போட்டு கூப்பிட்டு போகிறாரு, அங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்து அதை அனுப்புகிறாரு. நான் இன்னொரு கேவலமான ஒரு வேலை அவங்க செய்கிறாங்க. என்னென்னா, நீங்கள் சென்னையில் போக சொல்ல பார்த்தீங்கன்னா, சென்னையில் விமான நிலையத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் புக்கை கொடுத்து ஒரு வழி அனுப்புகிறாங்க. அதில் டிஆர்பி ராஜாவும் கொடுக்குறாரு. அவர் போய் அங்கே இறங்கின உடனே அதே விமான நிலையத்தில் அவர் கொடுத்து வரவேற்கிறாரு. இவர் கூடவே விமானத்தில் போகிறாரு, இவர் கூடவே பொக்கவை இங்கிருந்தே வாங்கிட்டு போகிறாங்க. இறங்கின உடனே கொடுத்துட்டு அதை வந்து வெக்க இல்லாமல் போட்டு அதை விளம்பரப்படுத்துகிறாங்க. இதை வந்து ஒரு அறிவுபூர்வமாக வந்து அவங்களே சிந்திச்சாங்கன்னா கூட ஒரு முன்னால் ஒரு விமானத்தில் அவர் அனுப்பி அங்கே போய் ரெடியாக இருக்கவா சொல்லியிருக்கலாம்.
ஆனா அது கூட இல்லாம இவ்வளவு இங்கிதம் இல்லாத ஒரு முதலமைச்சர் இதை வந்து போட்டு வெக்க இல்லாம பிரஸ் ரிலீஸ் பண்றாங்க, அதை வந்து விளம்பரமா தராங்கன்னா அப்போ எப்படிப்பட்ட கேவலமான மனிதர்கள் அந்த இந்த ஆட்சியில இருக்காங்க. முதலமைச்சர் எப்படிப்பட்ட ஒரு போட்டோ ஷூட் இதுவா இருக்காரு. ஓகே சார், அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி ஊழல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஒரு பூதாகரமாக வெடிச்சுது. குறிப்பாக அந்த கிட்னி முறைகேடு நடந்த விஷயத்துல திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனைன்னு ஒரு பேச்சு இருக்கு. இப்போ இது வந்து கதிரவன் அவருடைய மருத்துவமனையில் இது நடந்தது. அந்த நடந்ததை அரசாங்கம் உணர்ந்து அவர் மருத்துவமனையில் இனி கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாதுன்ற ஒரு சட்ட தடையும் போட்டு நிறுத்திட்டாங்க. ஆனா அந்த மருத்துவமனை மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஏன் ஒருவேளை திமுக நான் முடிச்சிடறேன், எடுக்கல. அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிமன்றத்துல இதை ஏன் விசாரிக்கல, ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்கிறாங்க. அந்த கேட்டு அதை விசாரணை செய்யணும்னு சொல்லி நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை உத்தரவு போடுது. ஆனா இந்த அரசாங்கம் அதுக்கு தடை கேட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. அப்போ அதே அந்த மணச்சநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் சொல்றாரு, நான் இந்த ஊர் முழுக்க இந்த கிட்னியை திருடினாதான் எங்க அப்பா மாதிரி பெரிய வெளிநாட்டுக்காரில் போக முடியும். இப்போ நாம இந்த காரை வாங்குறதுக்கு எவ்வளவு இது ஒண்ண வேண்டியிருக்கு அப்படின்ற. அவர் வச்சிருக்க கார் ஒன்றும் அம்பாசிடர் கார் இல்லை, அவர் இப்போ வச்சிருக்க காரும் 4.5 கோடி. அதனால வெளிநாட்டு கார் தான். அப்போ இவர் இந்த கிட்னி திருடி தான் அந்த காரை மட்டும் வச்சிட்டு இருக்கிறவங்க திமுக காரங்க மட்டும்தான் காஸ்ட்லி கார் வச்சிருக்காங்கன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? எல்லாமே சாதாரண நடிகர்கள் வரைக்கும் எல்லாரும் வச்சிருக்காங்க. முடியற மாதிரி இல்லைங்க, எத்தனையோ தொழிலதிபர் வச்சிருக்காங்க. நான் அந்த விவாதம் அவர் கார் வச்சிருக்கிறது அவருக்கு தகுதி இல்லைன்னு அந்த விஷயத்துக்கு கார் நான் முடிச்சிடுறேன். தகுதி இல்லைன்னோ தவறுன்னோ சொல்லல. அவர் சொன்ன வார்த்தை, அவர் என்ன இந்த ஊர் முழுக்க நான் கிட்னி திருடினாதான் கார் வாங்க முடியும்னு அவர் தானே சொன்னாரு. இல்லைன்னா இந்த பிரச்சனைக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? நான் கார்ல போனோன்னா கிட்னி திருடணுன்றாரு. இதை விட பகிரங்கமா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்ல இதை வந்து ஊடகங்கள் வந்து பெருசுபடுத்தாம இருக்கலாம். ஆனா எதிர்கட்சியாவும் இந்த மக்கள் மீது அக்கறை உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கின்றவர்களும் அது கேட்க தானே செய்வாங்க. சார், அடுத்துதான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது இப்படிதானே கிடையாது, அது வாயால சொல்லக்கூட முடியாத அளவுக்கு எனக்கு வந்து படுமோசமா இருக்குன்னு சொல்றாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது திமுகனாவே சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்கின்ற ஆட்சின்றது உலகத்துக்கே தெரியும். தமிழ்நாட்டு வரலாற்றில் திமுக ஆட்சி எப்பவுமே அவங்க அப்பா கருணாநிதி ஆட்சியிலேயே தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு அருகில் இருக்க தமிழ்நாட்டினுடைய உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திலே இருந்த காவல் நிலையத்தில் கொளுத்துனாங்கல்ல. அதுக்கு வந்து சண்முக பெருமாள் ஆதித்தன் ஒரு நீதிபதியை வந்து அடித்து ரத்த வெள்ளத்தில் வந்து ஐயோ என்னை காப்பாற்றுக்கன்னு கதறினதை எல்லா ஊடகங்களையும் பார்த்துருக்காங்க. அதே மாதிரி அதியமான் கோட்டை தருமபுரி மாவட்டத்தில் காவல் நிலையத்தை லூட் பண்ணி வெப்பன்ஸ்லாம் திருடிட்டு போனாங்க, எடுத்துகிட்டு போனாங்க. அதையே அவங்க கண்டுபிடிக்க முடியாதவங்க. அதனால் திமுக ஆட்சி எப்பவுமே அதுக்கு காரணம் என்னென்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் காவல்துறையாக நடத்துவாங்க. எந்த கட்சிக்காரனும் போய் காவல் நிலையத்தில் அதிகாரம் செலுத்த மாட்டான். யாரும் போய் இன்ஸ்பெக்டரை எழுந்துட்டு நான் உட்காரணும்னு சொல்ல மாட்டான். ஆனால் திமுக ஆட்சியில் இன்ஸ்பெக்டரை எழுப்பி விட்டு உட்காந்துக்கிட்டு இவங்களை கேட்டு தான் அவங்க வந்து காவல்துறை இயங்கணுன்ற நிலைமை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவங்களுக்கு வந்து திமுக அமைச்சர்களையும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களையும் பாதுகாக்கிறதே காவல்துறைக்கு பெரிய பணியாயிடுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் போலீஸ் பார்த்தீங்கன்னா எந்த டிராஃபிக்காவது போலீஸ் இருக்காங்களா? போலீஸ் இருக்க மாட்டான். எங்கே இருப்பான்னா ஒரு வேனை வச்சுட்டு வழியில் நிற்பான், ஊது 10,000 கொடு, இல்லைன்னா கேஸு. இந்த இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் இல்லை, 2000. இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு டார்கெட் போட்டு நீங்கள் வந்து வசூல் பண்ணணும், அதுதான் போலீஸுடைய இலக்கா இருக்கே தவிர அவங்க டிராஃபிக்கை வந்து எந்த இடத்துலையும் கண்ட்ரோல் பண்றதுல இருந்து விலகிட்டாங்க. இன்னைக்கு டிராஃபிக் போலீஸ் வசூல் மன்னர்கள்னு ஒரு பேரை கொண்டு வந்தாங்க. ஏன்னா ரோடு போடுறதுக்கே அங்க வந்து அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு சில நேரங்கள்ல வந்து முறைப்படி அதை செய்யறாங்க. அவங்களுக்கு அந்த மாத கடைசி வந்துருச்சுன்னா அவங்க டார்கெட் இந்த மாசம் இவ்வளவு கட்டணும்னா அது இல்லைன்னா அவங்க என்ன பண்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் காலையில் யாராவது காய்கறி வாங்க காலையில் எழுந்து சொல்ல அவங்க லுங்கியில் போவாங்க, ஹெல்மெட் போட உடனே அவனை பிடிச்சி 2000 கொடுன்றது. இந்த மாதிரி வந்து இன்னைக்கு
இப்போ சாதாரணமாக ஒரு வாகனத்தை பிடிச்சா கண்டிப்பாக ஃபைன் பண்ணலாம். இப்போ என்னென்னா அவங்க போன உடனே அந்த நம்பரை பார்ப்பான், அதுக்கு முன்னே லைசன்ஸ் காட்ட, இப்போ அதெல்லாம் அந்த கஷ்டம்லாம் அவங்களுக்கு கிடையாது. அதை பார்த்த உடனே நீ வந்து டிராஃபிக் வயலேட் பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இவங்க இல்லை சார் நான் கரெக்டாக இருந்தேன் எல்லாமே இருக்குது, உடனே அதில் போட்டாங்களா இந்த புகை டெஸ்ட் பண்ணல, அது அது அன்றைக்கி தான் முடிஞ்சிருக்கும், ஒரு 2 நாள் முடிஞ்சிருக்கும். இவங்க அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. அதை ஏன்னா கம்ப்யூட்டரில் போட்ட உடனே அந்த காரனுடைய அந்த வாகனத்தினுடைய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிடும். இது என்னுடைய சொந்த அனுபவத்திலையும் நடந்திருக்கு சார், நீலகிரி மாவட்டத்தில். உடனே என்ன பண்ணுறாங்க, இப்போ பிடிச்சது ஏதோ ஒரு காரணத்துக்காக பிடிச்சான், ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அது சரியாக இருந்துருச்சுன்னா இதில் போட்டவுடனே ஏதோ ஒன்று வந்துடும், இன்சூரன்ஸ் ஒரு லேப்ஸ் ஆகிருக்கும், இல்லை ஏதோ ஒன்று வந்த உடனே இதுக்கு வந்து ஃபைன் வந்து 10,000, இதுக்கு வந்து 5,000 அப்படின்னு சொல்லி அவங்க ஒன்று ஏதாவது எனக்கு காசு சரியா இல்லை ஃபைன் கட்டுறியான்னு. இது இந்த இது கூட வந்து ஏற்றுக்கலாம், எப்படியோ தொலைஞ்சு போட்டு. இல்லை தொலைஞ்சு இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், அதாவது இது எல்லாம் வந்து ஒரு இதையே தொழிலாக வச்சுக்கிட்டு டிராஃபிக் போலீஸ் இருக்கக்கூடாதுல்ல. நீங்கள் வந்து டிராஃபிக்கில் இருந்து டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணி இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் அந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், ரோடில் வந்து அவங்களே இந்த பக்கம் திருப்பி விடுறாங்க. அந்த டிராஃபிக் வந்து ஒரு நெரிச்சல் வர்றதுக்கு காரணமே இவங்களுடைய தவறான வழிகாட்டுதல் தான். பல இடங்களில் தேவையே இல்லாமல் இப்போது இதில் வந்து எவ்வளவு கால விரையும், எவ்வளவு பெட்ரோல் டீசல் ஃபியூவல் விரையும், இது எல்லாமே வந்து இது ஒன்று. இவங்க வந்து அங்கே போ அப்படி திரும்ப இந்த பக்கம் வான்ட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு டைரக்ஷன் போட்டு விட்டு போயிடுறாங்க. சரி, அது சரியானதுன்னா திருப்பி 1 மாதம் கழித்து வேற டைரக்ஷன் போடுறாங்க. நீங்கள் அப்போ என்ன அர்த்தம், இவங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலோ முறையான திட்டமிடலோ இல்லை. நீங்கள் ஒரு இதுதான் சரியான முறைன்னா அதை தான் நான் ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து அந்த திரும்புகிற இடத்துலலாம் இருந்ததெல்லாம் அங்கே தடுத்துட்டாங்க, அப்புறம் போய் அங்கே திரும்பி வரணுன்றாங்க. அப்போ கண்டிப்பாக ஏற்கனவே அங்கே டிராஃபிக் இருக்குன்னு தான் இந்த இப்போ அப்படி போய் அப்படி சுற்றின ஒரு பஸ்ஸை வந்து அந்த ஒரே ரோட்டில் அவன் திருப்ப சொல்ல அது திருப்பவே முடியறதில்ல. கண்டிப்பாக அதுக்கு ஒரு 5 நிமிஷம் அவன் செலவழிக்க வேண்டியதாக இருக்குது. இது எல்லாம் வந்து எவ்வளோ இப்போ டிராஃபிக்கை கொலாப்ஸ் பண்ணோம். அதனால் எந்த விதமான இவங்களுக்கு ஒரு முன்னேற்பாடோ எந்த விதமான திட்டம் அவன் அன்னைக்கு அந்த இது ஒன்று அங்கே யாரோ அசிஸ்டன்ட் கமிஷனரோ இல்லை டெப்டி கமிஷனரோ வந்தாங்கன்னா அவங்களுக்கு தோன்றதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அதனால் இன்னைக்கு வந்து போலீஸ் வந்து செயலிழந்து போச்சு மட்டும் இல்லை, இன்னைக்கு போலீஸ் வந்து வசூல் பண்ணி அரசாங்கத்தை காப்பாற்றுற நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு காவல்துறை என்பது காவல் காக்கிற வேலையை விட்டுட்டு இன்னைக்கு கலெக்ஷன் பார்க்குற வேலையில் இறங்கிட்டாங்க. ஓகே சார், அதே மாதிரி இன்னொரு விஷயம், திமுக தரப்புல வந்து அவங்களே தம்பட்டம் அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். பொள்ளாச்சி பாலியல் வழக்குல வந்து அதிமுக பிரமுகர்கள், அமைச்சர்களுடைய மகன்கள், அவங்களுடைய வாரிசுகள் அதில் சம்மந்தப்பட்டிருந்தாங்க. அதுல வந்து நியாயம் வாங்கி கொடுத்ததே திமுக ஆட்சியில தான் சொல்லிட்டு அவங்க வந்து தம்பட்டம் அடிக்கிறாங்கன்ட்டு ஒரு பேச்சு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து அதாவது கொஞ்சம் கூட எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செஞ்ச திட்டங்களுக்கு வெக்கம் இல்லாமல் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு நாங்கள் தான் செஞ்சோன்னு சொல்கிற ஒரு துணிச்சல் அவங்களுக்கு இருக்கோ, எப்படி 525 வாக்குறுதிகளை தந்துட்டு அதில் ஒரு 5% கூட நிறைவேற்றாமல் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோன்னா அந்த மக்கள்கிட்டயே போய் சொல்கிற தைரியம் முதலமைச்சருக்கு இருக்கோ, அது மாதிரி இதுவும் ஒரு அசட்டு தைரியம். நான் இன்னும் சொல்ல போனால் அதில் புகார் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வழக்குக்கு வந்து சார்ஜ் ஷீட் போட்ட காலத்தில் அது ட்ரையலுக்கு போனது, அந்த கேஸை வந்து எடுத்துகிட்டு போனது அனைத்து இந்திய அண்ணா திராவிட அது சார்ந்த வக்கீல்கள் தான், வழக்கறிஞர்கள் தான். இவ்வளவும் செஞ்சு அந்த கேஸை வந்து விடாமல் இதில் வந்து திமுக தரப்பில் அதை வச்சுக்கிட்டு நக்கீரன் கோப்போல வச்சுக்கிட்டு ஒரு பெரிய வந்து இது அவங்க மீடியா திறமையெல்லாம் பயன்படுத்தி அந்த டிஜிட்டல் இதுவெல்லாம் பயன்படுத்தி எங்கேயும் நடந்த சம்பவங்கள்லாம் அந்த கதறல் கண்ணீர்னு போட்டாங்க. ஒரு இதே அப்போ அந்த எங்கேயும் நடந்த அந்த கண்ணீரல் கதறல் வந்து வேற எங்க இருந்தது இங்க வந்து இணைச்சிட்டாங்க, நீங்க சொல்ல வரீங்களா? நிச்சயமா இணைச்சிட்டாங்க, அது செஞ்சாங்க. இவங்க வந்து உண்மையில அந்த பாதிக்கப்பட்ட சம்பந்தப்பட்ட பெண்களையோ அல்லது அதில் தொடர்புடைய செய்திகளை எதையாவது அவங்கள போய் பார்த்தாங்களா, ஆறுதல் சொன்னாங்களா, அவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சாங்களா, இல்லை அவங்க புகார் தர்றதுக்கோ அல்லது வழக்கு நடத்துறதுக்கோ ஏதாவது செஞ்சாங்க? எதுவுமே செய்யலை. அவங்க யாருன்னே அவங்களுக்கு தெரியாது, இவங்ககிட்ட எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் இதை வச்சுட்டு அரசியல் பண்ணிட்டு
விளம்பரப்படுத்தி இந்த ஆட்சிக்கு ஒரு கெட்டப்பேரை உருவாக்கி இதெல்லாம் பண்ணாங்க. ஆக இந்த வழக்கை வந்து தொடுத்ததுலேருந்து, இந்த வழக்கை நடத்துனதுலேருந்து, இந்த வழக்குக்கு தீர்ப்பு கிடைக்கிற வரைக்கும் போராடினது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எவ்வளவும் செஞ்சு அதுக்கு தீர்ப்பும் வந்ததுக்கு பிறகு இவங்க வந்து உண்மையில் இவங்க ஆட்சியில் இருந்தால் இவங்க இன்னைக்கு சொல்கிற இந்த குற்றச்சாட்டுக்கள்லாம் இப்போ கூட நீதிமன்றத்தில் இவர் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் கூட ஒரு வழக்கு போட்டு அதில் தடை உத்தரவு வாங்கியிருக்காரு. அதை அவங்க வந்து சம்மந்தப்படுத்தி பேசக்கூடாதுன்னு. அந்த நிலைமைக்கு இவங்க ஆட்சியில் தானே அந்த தீர்ப்பு வந்ததுன்றாங்க. இவங்க தானே அந்த வழக்கு எடுத்து அந்த வழக்கில் அப்போ சேர்த்து அப்போவே அவங்க வந்து நடவடிக்கை எடுத்துருக்க வேண்டியதானே. நீதிமன்றத்தில் இவங்க கிட்ட உண்மை இருந்தால் நீதிமன்றத்தில் அந்த வழக்கை கொண்டு போக சொல்ல அந்த வழக்கில் வந்து இவங்க வந்து இவங்களுக்கு தொடர்பு இருக்குது, ஏற்கனவே ஷார்ட் ஷீட்டில் வந்து இவங்க பேரெல்லாம் சேர்க்கலை, அதனால் நாங்கள் வந்து அடிஷ்னல் ஷார்ட் ஷீட் போட போகிறோம் அப்படின்னு அவங்க அடிஷனல் சார்ஜ் கோர்ட்டில் உத்தரவு வாங்கி அடிஷனல் சார்ஜ் ஷீட் போட்டு அவங்களை குற்றவாளிகளாக சேர்த்துருக்கலாமே. ஆக இவங்க வந்து சும்மா அந்த விளம்பரத்துக்காக ஏமாத்துறதுக்காக எதையாவது செஞ்சிட்டு இருப்பாங்களே ஒழிய அவங்க ஒன்றுமே இல்லாததை வந்து பிரச்சாரமாக பண்ணி இதை வந்து மீடியாக்கள் இந்த மீடியா மாஃபியாக்கள் வந்து அவங்க மீடியாக்களை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் எதையாவது சொல்லி ஒரு குழப்பத்தையும் கொண்டு திமுகன்னு சொன்னாலே மீடியா மாஃபியா மீடியா மாஃபியா மட்டும் இல்லைங்க. நீங்க இன்னைக்கு பெண் நிறுவனத்துக்கு தெரியாம ஒரு ஊடகவியலாளர், ஒரு நெறியாளர், ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பணியாற்ற முடியுமா? அப்படி பணியாற்றினா அவர் அங்கே தொடர முடியுமா? ரெண்டாவது, இன்னைக்கு ஒவ்வொரு மீடியாவும் நாள்தோறும் எடுக்கின்ற இந்த விவாதத்தில் கூட தலைப்பை வந்து அவங்க எந்த இது இன்னும் சொல்ல போனால் யார் பேசணுன்றதே அவங்க பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு எந்த ஆட்சிலையும் எப்பவும் இருக்காது. அந்த அளவுக்கு அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. சரி, மீடியா மட்டும் நம்ம நினைச்சோம்னா அதுக்கு மீடியா மட்டும் இல்லை, இன்னைக்கு பத்திரிகையிலும் அதுதான் நிலைமை. சரி, பத்திரிகை மட்டும் இல்லை, இன்னைக்கு சினிமா துறையில் என்ன, இன்னைக்கு ரெட் ஜெயின் மூவிஸு உதயநிதி கிருத்திகா உதயநிதிக்கு தெரியாமல் தமிழ்நாட்டில் ஒரு படத்தை எடுக்க முடியாது. அப்படியே மீறி எடுத்துட்டாலும் அதை ரிலீஸ் பண்ண முடியாது. அப்படி ரிலீஸ் பண்ணாலும் அது தியேட்டர் கிடைக்காது. எல்லாம் அந்த ரெட் ஜெயின் மூவிஸ் கண்ட்ரோலில் இருக்கு. ஆக உதயநிதியினுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி கண்ட்ரோலில் இன்னைக்கு அவங்க பேரில் உதயநிதி தான் அதை செஞ்சிட்டு இருக்காரு. அப்போ எல்லாத்தையுமே நீங்க எதை எடுத்தாலும் இன்னைக்கு அவங்க வந்து அந்த குடும்பத்தை மீறி அதுதான் பண்ண முடியாது. அதுதான் நான் முதல்லயே சொன்னேன், இது மன்னர் ஆட்சி. ஒரு மன்னருக்கு தெரியாம, இளவரசருக்கு தெரியாம எதுவும் நகராது மன்னராட்சி முறையில். அது மாதிரி இன்னைக்கு இந்த குடும்பத்துக்கு தெரியாத எந்த தொழிலும் செய்ய முடியாது, எந்த நடவடிக்கையும் இருக்காது. இவங்க செய்ய வேண்டியது மண்ணா மும்மாறி பெய்ததான்று மக்களை கேட்ட மாதிரி இவங்க வந்து அப்படி பார்த்து இந்த ஊர் எப்படி இருக்கு, எல்லாம் வந்து நம்ம ஆட்சியில் எல்லாம் நடந்து போச்சு, இந்த ஆட்சி வந்து சிறப்பான ஆட்சி, கலைஞர் வழிகாட்டினார், ஸ்டாலின் அதை முடிச்சிட்டாரு, கலைஞரை விட இவர் தான் திறமைசாலின்னு சொல்லி நாங்கள் 25 தேர்தலாக ஜெயிச்சுட்டு வந்தோம், எடப்பாடி பழனிசாமி 15 தேர்தலாக தோத்துட்டாருன்றாரு. எந்த தேர்தலையும் ஜெயிக்கவும் இல்லை, தோக்கவும் இல்லை. 1921 நடந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் வெற்றி வாய்ப்பு இருந்தது. அதுக்கு முன்னே 10 வருஷம் அதிமுக ஆட்சி. அதுக்கு பிறகு 10 வருஷத்துக்கு பிறகு 21 தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழந்தோம். பெரிய இடைவெளியில் ஒன்றும் இவங்க ஜெயிச்சில்லை, வெறும் 3% வாக்கு இடைவெளியில். அதில் 1.5% கொஞ்சம் மாறி இருந்ததுன்னா எங்கள் கிட்ட இருந்த துரோகிகள் ஒழுங்காக வேலை செஞ்சுருந்தாங்கன்னா இவங்க ஆட்சிக்கு வந்தே இருக்க முடியாது. அதனால் இவங்க என்னவோ பெரிய இது ஒன்று, அதுவும் திமுகவினுடைய சொந்த செல்வாக்கால வெற்றி பெறல, திமுக கூட்டணி பலத்தால் வெற்றி பெற்றுன்னு அவங்களே சொல்கிறாங்க. அவங்களுக்கு 10 கோடி 15 கோடி கொடுத்து ஒவ்வொருத்தரையும் விலை பேசி வாங்கி வச்சுட்டு இவங்க அந்த 5 வருஷம் இன்னைக்கு ஓட்டிகிட்டு இருந்த இவங்க என்னவோ ஒரு 25 வருஷம் தொடர்ந்து ஸ்டாலின் வீழ்த்த முடியாத முதலமைச்சர், பலமான கூட்டணி, எல்லா கூட்டணி 26க்கு பிறகு இவங்க எந்த பக்கம் ஓடுறாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டு மக்கள்கிட்ட போய் சந்திக்க சொல்ல எந்த விதமான எதிர்ப்பு உணர்ச்சியும் இல்லை, மக்களுடைய எதிர்ப்பு. ஆனால் இன்னைக்கு 5 வருஷத்துல பொன்முடி போனால் சேர வாரி அடிக்கிறாங்க, ஒருத்தர் போனால் மலத்தை வாரி வீசுறாங்க. இப்படிலாம் கேவலப்பட்டு இன்னைக்கு அமைச்சர்கள் வெளியே போகிறதுக்கே பயந்துக்கிட்டு, மக்களை சந்திக்கவே பயந்துக்கிட்டு, அதிகாரிகளை விட்டு வீடு தேடி ஸ்டாலின் தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க திட்டங்கள்லாம் வந்து இன்னைக்கு அதிகாரிகளை வச்சு செயல்படுத்துகிறாங்க. எந்த ஆட்சியிலையும் வந்து அரசு அதிகாரிகள், அதுவும் உயர் அதிகாரிகள், தலைமைச் செயலாளர்
ரேங்க்ல இருக்கிறவங்கள கொண்டு போய் செய்தி தொடர்பாளரை போட்டதில்லை. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு பலகீனமான ஒரு சட்டத்துக்கு முகமூடி போட்டு நடத்துகின்ற இந்த மு.க. ஸ்டாலின் ஆட்சி நிரந்தரமானது இல்லை, மக்களுக்கானது இல்லை. சொன்ன வாக்குறுதி எதையுமே செய்யாமல் சொல்லாததை செஞ்சோன்ட்டு அவருடைய மகன் உதயநிதியை கொண்டு வந்து துணை முதலமைச்சர் ஆக்கினதை தவிர அவங்க சாதனைன்னு எதுவுமே கிடையாது. அவங்க நடத்துகிற ஃபோட்டோ ஷூட், நீங்கள் அவருடைய ஃபோட்டோ ஷூட் உச்சகட்டம் பார்த்தீங்கன்னா, பிரதமர் திருச்சிக்கு வந்தார். திருச்சிக்கு வந்தவொடனே பிரதமர் வராருன்றதுக்காக ஒரு மரபுப்படி முதலமைச்சர் அதை வரவேற்கணும். அதுக்கு பயந்துக்கிட்டு இவர் போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டாரு. சரி, ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு சும்மாவது இருக்கணும்ல, ஆய்வு பண்ணுறாராம். ஆனால் ஆஞ்சியோ பண்ணிட்டாங்களாம். சரி, ஆஞ்சியோ பண்ணி சரி ஆய்வு பண்ணுறாங்கல்ல, அந்த ஃபோட்டோ ஷூட் எடுத்து அனுப்புனாங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இவர் நடுவில் உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே முகக்கவசம் போட்டிருக்காங்க. ஆனால் இவர் போடலை. இவர் ஆஞ்சியோ பண்ணிட்டு வந்ததுனால போடலை. அந்த மாதிரி இதுண்டாரு. ஆனால் அது பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு மருத்துவமனையில் இருந்தார், அதனால லுகியோட அவர் அரசு பணிகளை கவனிச்சாருன்னு விளம்பரத்துக்காக செய்கிறாங்க. ஆனால் மருத்துவமனையில் இருந்து இந்த பேட்டி கொடுக்குறவர் இது சாதாரணமாக லுங்கி கட்டிக்கிட்டு இருந்தார். அவர் அந்த உடையோடு இருந்தார். ஆனால் விக்கி வைக்காமல் இருந்தாரா? மருத்துவமனையிலேருந்து இயல்பாக வரவர் ஒன்றும் மருத்துவ உடையில் இருக்கணும். சரி, இது லுங்கி கட்டிக்கின்னு அதில் ஒரு ட்ராமா பண்ணாங்க. சரி, இது போன அப்போ விக்கு மட்டும் எப்படி இருந்தது? ஆக இந்த ஃபோட்டோ ஷூட் நடந்தது, இந்த மாதிரி ஒரு விளம்பரம் பண்ணுறது இவர மாதிரி உலகத்திலே யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு காஸ்டியூம் இந்த காஸ்டியூம் நல்லா இருக்கா, இந்த காஸ்டியூம் போட்டுன்னு போகிறேன், நான் போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிற ஒரு முதலமைச்சர் யாராவது பார்த்துருக்கீங்களா? பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார், பேரறிஞர் அண்ணா இந்த கட்சியை உருவாக்குனார். பேரறிஞர் அண்ணா அவருக்கு அந்த கரை படிஞ்சு அந்த வெத்தலைப்பாக்கு கரை பொடி கரை எல்லாம் படிச்சுன்னா அந்த உடையோட அந்த வேட்டியை அழுக்காயிடுச்சுன்னா திருப்பி கட்டிட்டு போவார். அப்படிப்பட்ட முதலமைச்சர். இன்னும் கேட்டால் அவர் பேரறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆன உடனே அவர் வீட்டுக்கு அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். நுங்கம்பாக்கம் வீடு, அந்த வீட்டில் அப்போது இவர் அதிகாரிகள்லாம் அதை பார்க்குறாங்க. பார்த்து அவர் வர்றவங்கெல்லாம் உட்காரத்துக்கு சோஃபா செட்டு அதெல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க. இவர் வராரு. சாயங்காலம் வந்தவுடனே அவங்க மனைவி ராணியம்மா கிட்ட கேட்குறாரு, இதெல்லாம் யார் கொண்டு வந்து போட்டது? இது மாதிரி அதிகாரிகள் வந்தாங்க, நீங்கள் சிஎம் ஆகிட்டதுனால அஃபிஷியலாக எல்லாம் வருவாங்க, அவங்கள உட்காந்து பேசுறதுக்கு. அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை, நீ இதை ஏன் அனுமதிச்சிங்க? இது பதவி இன்னைக்கு வரும் போகும், இன்னைக்கு பதவி இருக்கிறதுனால கொண்டு வந்து போடுறாங்க. நான் அரசியல்வாதி, ஆனால் உங்களுக்கு அந்த சுகம் வந்துருச்சுன்னா நாளைக்கு அதை இல்லைன்னு சொல்ல உங்களால் தாங்க முடியாது. இது ஒரு ஜனநாயக நாடு. பெருந்தலைவர் காமராஜர் காங்கிரஸ் எவ்வளோ காலம் ஆட்சி செஞ்சது, அவரையே தோக்கடித்த ஜனங்க. அதனால நாளைக்கு நம்ம நிரந்தரன்றது கிடையாது. இது ஒரு தற்காலிகம். நம்முடைய வாழ்க்கை முறை இப்படிதான் இருக்கணும். அதுல இருந்து நம்ம அந்த வாழ்க்கைக்கு போயிட்டோம்னா அது பின்னால நமக்கு ஒரு பாதிப்பு வரும். அது வேண்டான்னு சொன்னார். அப்படிப்பட்ட தலைவர் உருவாக்குன இந்த கட்சி இவங்க உட்காந்து இங்கேருந்து வெளிநாட்டுக்கு முதலீடு ஈர்த்துட்டு வரேன்னு போகிறவங்க குடும்பத்தோடு போகிறதும் தனி விமானத்தில் போகிறதும், இது கேட்டால் தமிழ்நாடு கடன் நிறைய ஆயிடுச்சு, அதனால் திட்டங்களை கொண்டு வரலன்ட்டு. இன்றைக்கி எந்த திட்டத்தையும் நிறைவேற்றலை. இன்றைக்கி அரசு ஊழியர்கள்லாம் கருவிட்டு இருக்காங்க. கடந்த தேர்தலில் அரசு ஊழியர்கள்லாம் நம்ம ஆட்சி வருது, நம்ம தான் ஸ்டாலின் வராரு, விடியல் தராருன்னு சொல்லி குதிச்சுட்டு இவங்களை வர வச்சாங்க. இன்றைக்கி அவங்க ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருந்தால் தான் எங்களை ஆதரிப்பார்னா அவரை எதிர்கட்சி ஆக்கிறோம்னு சொல்லி சபதம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் இதை மக்கள் ஒரு பக்கம் எழுச்சியோட எடப்பாடியாரை ஆதரித்து அவருடைய ஆட்சி வரணும்னு விரும்புறது ஒரு பக்கம் இருந்தால், அரசு ஊழியர்கள் இந்த ஆட்சி ஒழிச்சாதான் நம்ம நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி மருத்துவர்கள் போராடுறாங்க கோரிக்கை, போக்குவரத்து தொழிலாளர்கள் அவங்களுக்கு அந்த ஊதிய உயர்வு கூட கொடுக்கலன்னு அவங்க போராடுறாங்க. இப்படி எல்லா வகையிலும்
இன்றைக்கி வந்து மக்களை வந்து பலகீனப்படுத்துகின்ற ஒரு கேவலமான ஆட்சி இன்றைக்கி ஸ்டாலின் ஆட்சி. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி அவர் அறிவித்த திட்டங்கள் எல்லாம் எல்லா திட்டம் ஒரு நாளைக்கு ஒரு திட்டம். உடனே மக்களோடு ஸ்டாலின், ரோட்டில் ஸ்டாலின், வீட்டில் ஸ்டாலின் ஏதாவது ஒன்று போட்டுகிட்டே இருக்காரு. அதில் கொடுக்குற மனுக்கள்லாம் வந்து அதிகாரிகள் போய் வாங்கிட்டு வராங்க. அப்போ பார்த்தா வைகை ஆற்றுல மிதக்குது. அது கேட்டோன்னா அவங்க சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் ஒரு அந்த மனுக்கள் எல்லாமே நிராகரிக்கப்பட்டது, செல்லுபடியாகாத மனுக்கள், காலாவதியானது, அதுதான் வந்து காத்துல பறந்துருக்குங்கிற மாதிரி அறிக்கை கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு எடப்பாடியார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டுல பிங்க் பஸ்ஸோட நிலைமை தான் இப்போ திமுகவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதை வச்சு அவர் அப்படி சொல்லியிருக்காரு? இல்லைங்க, நீங்க ஒரு 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 மனு கொடுத்தோம்னா அந்த மனு நிராகரிக்குது ஏத்துக்கிறதுன்றது அந்த சம்பந்தப்பட்டவருக்கு தகவல் தர்றது சரி. அதை கொண்டு போய் ஆற்றுல போடுறது என்ன சரி? அது அரசு ஆவணம். ஒரு மனு, அது சரியான மனுவோ தப்பான மனுவோ அதை போட்டால் அதுக்கு நம்பர் போடுவாங்க, அதை பதிவு பண்ணுவாங்க. நாளைக்கு நீங்கள் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டால் என் மனு என்னாச்சுன்னா அவங்க எடுத்து பதில் சொல்லணும். கண்டிப்பாக. அதை கொண்டு போய் ஆற்றுல போட்டால் என்ன பதில் சொல்வீங்க? நிராகரிக்கப்பட்டதுன்றதையாவது அதுக்கு ஒரு பேக் ஃபைல் வேணும்ல. அந்த மனு இல்லாமல் எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க? எந்த வகையில் வந்து நீங்கள் ஆற்றுல போட்டதை நியாயப்படுத்துறத ஏற்றுக்க முடியும்? அப்போ இது ஒரு பொறுப்பின்மை, ஒரு கவனக்குறைவு. அது மட்டும் இல்லாமல் மக்களை ஏமாத்துறதுக்காக மனு வாங்குறாங்கன்றது வெளிப்படையாக அவங்க இது மேலே எந்த நடவடிக்கை எடுக்க போகிறது இல்லை. வாங்கி அதை கொண்டு போய் ஆற்றுல கொட்டுறது, குளத்துல கொட்டுறது, இல்லை எரிச்சிடுறது, மறைச்சிடுறது, இதுதான் அவங்களுடைய நோக்கம். ஆனால் இதை வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக இதை மனு வாங்குகிறோம் அப்படின்னு ஒரு தோற்றத்தை மக்கள்கிட்ட வந்து ஏற்படுத்துகிறாங்களே தவிர இதில் எதுவுமே உண்மை இல்லை. முழுக்க முழுக்க அவங்க வந்து மக்களுக்காக பணியாற்றுன்றதே கிடையாது. மக்களை ஏமாத்துறதுக்கு என்ன வழியோ அதை செய்யணும்னு செஞ்சிட்ருக்காங்க. இப்போ தேர்தல் வந்ததுனால இப்போ வந்து எல்லாமே இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி செஞ்சிட்ருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஸ்டாலின் தேடுகிறாருன்னு இன்னொரு திட்டத்தை அறிவிப்பாங்க. அந்த மனு தேடுகின்ற ஸ்டாலின் ஒரு திட்டத்தை அறிவிச்சுட்டு எல்லாம் தேடிட்டு இருக்காங்க, அதிகாரிகள்லாம் தப்பு பண்ணிட்டாங்க, நாங்கள் போய் தேடிட்டு வரோன்னு சொல்லி அதனால இது வந்து ஒரு கேவலமான ஆட்சி, மக்கள் ஆதரவு இழந்த ஆட்சி. இங்கே மக்கள் இழந்த ஆதரவு இல்லைன்னு சொல்றதுக்கு என்னால் உறுதியாக திமுக ஒன்று இன்னைக்கு பதறிக்கிட்டு இருக்கு, பயந்துக்கிட்டு இருக்கு, நடுங்கிக்கிட்டு இருக்கு. இனி ஆட்சி இதோட முடிஞ்சு போச்சுன்ற நிலையில் இருக்கு. அதனுடைய விளைவு தான் இன்னும் கூட்டணி, நேற்று வரைக்கும் கூட்டணி பலமாக இருக்குன்னு சொன்னவங்க இன்னைக்கு புதுசாக கூட்டணிக்கு 4 கட்சி வருமானு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கட்சிகளை உடைக்க முயற்சி பண்ணுறாங்க, கட்சியில் இருந்த ஆட்களை வந்து இழுக்க முயற்சி பண்ணுறாங்க. இன்னைக்கு யார் வந்தாலும் வாங்க, உங்களுக்கு தேவையானது தரோம், ஏற்கனவே கட்சிகளுக்கே 15 கோடி 10 கோடி தரோம், உங்களுக்கு தரமாட்டோமான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. அதனால் இது வந்து அவங்களுடைய பலகீனம் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பயணம் ஏற்படுத்திய எழுச்சியை எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலையில் தான் அவங்க இதை எப்படியாவது சீரடிக்கணும்னு முயற்சி பண்ணி ஆம்புலன்ஸை விட்டு பார்த்தாங்க. அது வந்து ஆள் இல்லாத ஆம்புலன்ஸினுடைய அந்த முயற்சி அது போன உடனே இன்றைக்கி அடுத்து எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு தொடர்ந்து அனுமதி, இன்னைக்கு கரூரில் கூட்டம் நடத்தவே அனுமதி தரல. ஒரு ஜனநாயக நாட்டில் அந்த இடத்துல ஸ்டாலின் பேசுகிறாரு. ஏற்கனவே கருணாநிதியிலேருந்து எல்லாரும் பேசி, கருணாநிதி அதுவும் பேசி இதே செந்தில் பாலாஜியை திட்டிட்டு போனார், ஸ்டாலின் திட்டினார். அதே இடத்துல இப்போ எடப்பாடியார் போகணுன்னா அனுமதி தர மறுக்கிறாங்க. இப்படி அவங்க வந்து எப்படியா இதை எதிர்கொள்கிற வழி தெரியல. ரெண்டாவது, இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் எல்லா தொகுதிக்கும் வந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கி பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இதை எதிர்கொள்கிறதுக்கு திமுகவில் ஆளே இல்லை. இப்போ ஸ்டாலின் போய் எல்லா இடங்களையும் இது மாதிரி பேச முடியாது. அவருக்கு துண்டு சீட்டை கொடுத்தாவே தலைகீழாக படிப்பார். அப்படிப்பட்ட நேரத்தில் இவர் போய் என்ன பதில் சொல்ல முடியும்? இல்லை, உதயநிதியை வந்து முன்னையாவது ஒரு செங்கல் கிடைச்சிது, இப்போ என்ன கொண்டு போய் இப்போ வந்து அப்போது நீட்டை பற்றி பேசினார். இப்போ அங்கே போனால் கேட்பாங்கல்ல, நீங்கள் உதயநிதி போய் மறுபடியும் நீட்டை பற்றி பேசினார்னா அவங்க கேட்பாங்க, 1 கோடி கையெழுத்து கேட்டீங்க, நாங்கள் கையெழுத்து போட்டால் அது என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்கல்ல. இவர் என்ன பதில் சொல்லுவார்? அவங்க தானே சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமியால் செய்ய முடியல, எங்ககிட்ட ரகசியம் இருக்குது, நாங்கள் செய்வோம்னாங்க. அதுக்கப்புறம் குழுவை போட்டாங்க, அப்புறம் என்னென்னவோ பண்ணாங்க, தீர்மானம் போட்டாங்க, எல்லாத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஆதரிச்சுது. இவ்வளோ போனாங்க, நாங்கள் மத்திய அரசு செய்யலை,
கவர்னர் செய்யலை, இதை கொண்டு போய் ஜனாதிபதி கிட்ட அடுத்தவங்க மேல பழிய போட்டுட்டு உங்க ஜனாதிபதி கிட்ட கொண்டு போய் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஸ்டாலின் கையெழுத்து போட்டால் யாரும் மதிக்க மாட்டாங்க, எங்கள் கையெழுத்துக்கு மரியாதை இல்லை, அதனால அவர் கையெழுத்து போட்டு தொடங்கி வைப்பார். அவர் கையெழுத்துக்கு கீழே நீ 1 கோடி பேர் கையெழுத்து போடுங்கன்னு ஒரு முதலமைச்சர் கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் அந்த கையெழுத்துக்கு மரியாதை இல்லை, அந்த கையெழுத்துக்கு வந்து எந்த வித தகுதியும் இல்லை, அதனால மக்கள் கையெழுத்து போட்டால் தான் அதுக்கு தகுதி வரும்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டீங்க. 1 கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்குறேன்னு சொல்லிட்டு ஊராக போய் விளம்பரம் படுத்திக்கிட்டு நீட்டை ஒழிப்போம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த கையெழுத்து எங்கே போச்சு? எதுவுமே யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? அந்த மனு எங்கே இருக்கு? ஏதாவது வையாத்துல இருக்குன்னு ஒரு கண்டுபிடிப்பாக செஞ்சாங்க. அந்த மனு எங்கே? அந்த சேலத்தில் பத்தநாயகன் பாளையத்தில் ஒரு மாநாடு நடக்க சொல்ல அதில் வச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா அங்கேயே போட்டு வந்துட்டாங்க, அது குப்பைக்கு போச்சு. சார், தமிழ்நாடு பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சேலத்தில் எடப்பாடியார் அவர்களை சந்திச்சிருக்காரு. இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அவங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு இயல்பான நெருக்கமான உண்மையான உறவோடு இருக்கின்றதுக்கு எடுத்துக்காட்டு. இன்றைக்கு வந்து இந்த கூட்டணி ஒரு சரியான திட்டத்தோட, சரியான அணுகுமுறையோட, சரியான நட்போட மக்களை சந்திக்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. அவர் தன்னுடைய பயணத்தை தொடங்குறாரு, அதை அண்ணன் எடப்பாடியார் தொடங்கி வைக்க போகிறாரு. இது வந்து எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மோதிக்கும், இவங்க ஒற்றுமை இருக்காது, அதனால் நம்ம இதை வச்சுட்டு குளிர்காயலான்னு சொல்லி நினச்ச திமுகவுக்கு இவங்களுடைய ஒற்றுமை வந்து இன்னைக்கு ஒரு சரியான அணுகுமுறையாகவும் அது இருக்கிறதுனால இன்னைக்கு பதட்டம் வந்திருக்கு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நயினார் நாகேந்திரன் அவர்களும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் 2 கட்சிகளையும் ஒருங்கிணைச்சு இந்த தேர்தல் பயணத்தை இன்னைக்கு தொடங்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் 2021 3% வாக்கு இடைவெளியில் நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். அப்போது இந்த கூட்டணி வந்து அந்த வெற்றி வாய்ப்பை இழந்ததுக்கு நான் நினைக்கிற காரணங்களில் ஒன்றுன்னா, அந்த நாள் வந்து கூட்டணி அமைச்ச நாளுக்கும் தேர்தல் நாளுக்கும் அதிக நாட்கள் இல்லை. ஒரு இணக்கமான சூழல் உருவாக்குறதுக்கு தொண்டர்கள் மத்தியில் ஒரு இணக்கம் ஏற்படுத்துறதுக்கு போதுமான காலம் இல்லை. ஆனால் அது வந்து அதை உணர்ந்து இப்போ வந்து 8 மாதம் முன்னையே இதை பண்ணதுனால இப்போவே ஒரு இணக்கம் வந்த ஒன்றோடு ஒன்று ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் அந்த இணக்கம் வந்ததுனால இது வந்து தேர்தல் பணியை இன்னும் வேகமாக கொண்டு சென்று அது சரியான சார். அப்போ 2026 தேர்தலில் அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு சார்? கூட்டணியை பற்றி எதனாவது இல்லைங்க, யாரெல்லாம் கூட்டணிக்கு வர போறாங்க, பேச்சுவார்த்தை நடக்குதா? நீங்க நினைக்கிற மாதிரி திமுக கூட்டணி உறுதியான கூட்டணி இல்லை, தேர்தல் ஷீட் ஷேரிங்ல உடையக்கூடிய கூட்டணி, அதை பார்க்க தான் போறீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த எடப்பாடியார் தலைமையில் ஒரு பலமான கூட்டணி கண்டிப்பாக வரும். இன்றைக்கு இருக்கின்ற இன்றைக்கே ஒரு சில கட்சிகள் ஆதரவாக தான் இருக்காங்க. ஜி.கே. வாசன் அவர்கள், ஏசி சண்முகம் போன்றவர்கள், பாரிவேந்தர் போன்றவர்கள் இன்றைக்கி ஒரு இணக்கமான நிலையில் தான் வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் சில கட்சிகள் வந்து வரும். அதை வந்து எங்களால் இப்போ அனுமானத்தில் கூட சொல்ல முடியும். ஆனால் அது வந்து அந்த முயற்சிக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்திடும். அதனால் அது வேண்டாம். நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமான இடங்களில் போட்டியிடும். கூட்டணி பலமான கூட்டணி அமையும். ஏறத்தாழ திமுக கூட்டணி எத்தனை கட்சிகளை சேர்த்தாலும் இவங்களை நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு வலிமையான கூட்டணி. ஓகே சார், அப்போ 2026 தேர்தலில் அதிமுகவின் தலைமையில் மக்களோட வரவேற்பில் மக்களாட்சியில் அதிமுக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லைங்களா? நிச்சயமாக. இன்றைக்கு மக்களுடைய வேதனை, அந்த எடப்பாடியார் ஆட்சியினுடைய சாதனை இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மக்கள் வந்து ஒரு தெளிவாக இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பயணத்தை பார்த்துருப்பீங்க, அதனுடைய விசுவல்லாம் அவங்ககிட்ட இருக்கும். எல்லா இடங்களிலும் மக்கள் கூடுறது கூட இன்றைய காலகட்டத்தில் பெருசாக எடுத்துக்க முடியாது. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த மனமாற்றம், எழுச்சி, அந்த உணர்ச்சி, அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு செயலை அவங்க செய்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது. அவங்க தன்னெழுச்சியாக அவங்களுடைய நீங்கள் ஒன்றும் வேணாம், மதுரையில் பிரச்சார பயணம் போகும்போது எடப்பாடியார் கீழடிக்கு போனார். கீழடியில் போய் அந்த ஆய்வுகள்லாம் பார்த்துட்டு இதோட சொல்ல, அப்போது மதுரை பாத்திமா கல்லூரியிலேருந்து மாணவ மாணவிகள் அங்கே வந்தாங்க.
அவங்க இவரை பார்த்துட்டு இவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. பேச சொல்ல என்ன சொல்லுவோம், உங்கள் ஆட்சியில் இது லேப்டாப் கொடுத்தாங்க, இவங்க வந்து நிறுத்திட்டாங்க, நீங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா அது கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. அவங்க கண்டிப்பாக நான் தருவேன்னு சொல்கிறாரு. அதாவது அந்த அளவுக்கு இவர் வந்தால் அது கிடைக்குன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. இவங்க சொன்னால் செய்வாங்கன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அவங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், அம்மா ஆட்சியில், எடப்பாடியார் ஆட்சியில் தந்தது இவங்க நிறுத்திட்டாங்கன்ற பாதிப்பு அவங்க உணர்றாங்க. அதனால நீங்கள் எங்கே போனாலும் இன்னைக்கு வந்து தாலிக்கு தங்கம் திட்டம் நின்று போச்சு. அதுதான் இன்னைக்கு அது தங்கம், ஒரு சவரன் தங்கம் இன்னைக்கு என்ன விலை, அதுதான் எடப்பாடியார் இன்னைக்கு தெளிவாக சொல்கிறாரு. ஒரு சவரன் தங்கம் 1 லட்சம் இல்லை 2 லட்சம் விற்றாலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தருவோம். அது மாதிரி 8ஆம் வகுப்பு வரை படித்தவர்களுக்கு 25,000, பட்டய படிப்பு படித்தவங்களுக்கு 50,000 அதுவும் தருவோம். இது இல்லாமல் இப்போ மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் ஒரு பட்டு வேஷ்டி பட்டு சேலை தருவோம்னு சொல்கிறாரு. அதாவது அதை வந்து ஜனங்க வந்து ஏற்றுக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, 1000 ரூபாய் திட்டம், பெண்களுக்கு 1000 ரூபாய் ஆட்சிக்கு வந்த உடனே தரேன்னாங்க, தரவே இல்லை. ஆனால் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் தொடர்ந்து சட்டமன்றத்தில் கேட்டு எப்போ தர போகிறீங்க, வாக்குறுதி கொடுத்தீங்கன்னு சொன்னதுக்கு பிறகு 28 மாதம் கழிச்சு அது கொடுத்தாங்க. அது கூட எல்லாருக்கும் தராமல் தகுதியுள்ள தாய்மார்கள் சொல்லி அதில் ஒரு சீலிங் வச்சு கொஞ்சம் பேர் கொடுத்து கொஞ்சம் பேர் கொடுக்கல. இப்போ தான் மறுபடியும் மனு வாங்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் கொடுக்க போகிறோம். அதனால தான் எடப்பாடியார் சொன்னார், நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வருவோம், வந்த பிறகு 1500 ரூபா மாதத்துக்கு ரேஷன் அட்டை வச்சுருக்க அத்தனை பேருக்கு, அரிசி அட்டை வச்சுருக்க அத்தனை பேருக்கும் எப்படி பொங்கல் நேரத்தில் 2500 ரூபா கொடுத்தோமோ அது மாதிரி தருவோம்னு சொல்கிறாங்க. இப்போ அது மக்கள் வந்து இவங்க சொன்னதை எதையும் செய்யலை, ஏமாத்துறாங்கன்றது தெளிவாக தெரியுது. அதனால் மக்கள் இன்றைக்கி அதை உணர்ந்து இன்றைக்கி எடப்பாடியார் தான் சரியானவர், இவர் சொன்னது செய்யக்கூடியவர்ன்றதை அவங்க உணர்ந்து செய்கிறாங்க. ஓகே சார், ரொம்ப சந்தோஷம் சார். இவ்வளோ நேரம் இந்த அதிமுக தலைமை பற்றியும் சரி, எடப்பாடியார் அவர்களுடைய அந்த நடவடிக்கைகள் பற்றியும் சரி, கட்சியினுடைய நிலைப்பாடுகள் பற்றியும் ரொம்ப தெளிவாக கொடுத்தீங்க. Q7 சார்பாக மனமார்ந்த நன்றிகள் சார். மிக்க நன்றி.